ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பீக்கங்காயை வாங்கி தோலை எடுத்துடணும். நான் தோலில் துவையல் செஞ்சு உங்களுக்கு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எடுத்து நான் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். வானலில் வச்சு வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பீக்கங்காவை கட் பண்ணி சேர்க்க போகிறோம். பீக்கங்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பருப்போட பீக்கங்காவை வேக வச்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு நார் சத்து ஈஸியாக கிடைச்சிரும். ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி பீக்கங்காவை நம்ம கொடுக்கணும். இப்போ பெரியவங்களாயிட்டதால நம்ம காஞ்ச மிளகாவோட சேர்த்து சாப்பிட்றோம். குழந்தைங்களுக்கு நம்ம காரம் சேர்க்காம பருப்போடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். இதில் நீர் சத்து இருக்கிறதால நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேங்காவும் நம்ம சேர்த்து சமைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் பொரியல் பண்ண போகிறேன். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா தேங்காவை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே தேங்காய் திருவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எல்லாம் சாம்பார் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம். இந்த பீக்கங்காவே நம்ம சாம்பாரில் கூட கட் பண்ணி போடலாம். பீக்கங்காவை அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கும் போது நார் சத்து, நீர் சத்து எல்லாமே கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. எல்லா சூழ்நிலையிலுமே அதிகமாக கிடைக்கும். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் மூடி வச்சிருப்பேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் திருவல் போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான சுவையான பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட்டு இறக்கிக்க வேண்டியதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.